இன்றைக்கு அழகான நாள், அற்புதமான இந்த நாளிலே திருக்குடும்ப திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். எவ்வளோ பெரிய அழகான ஆசீர்வாதம் மிக்க இந்த திருவிழா நாளில் பல்வேறு கருத்துக்களோடு நம் தனிப்பட்ட கருத்துக்களையும் நம் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். இன்றைக்கு சுரேஷ்குமார் தன்னுடைய பிறந்தநாளும் யுவராஜ் 50வது ஆண்டு பிறந்தநாள் வழியாக நன்றியதாகவும், சார்ல்ஸ் ராணி 40வது ஆண்டு தங்களுடைய திருமண வாழ்வை ஒப்புக் கொடுக்கிற 6ஆம் ஆண்டு சாமுவேல் ராக்கினுடைய திருமண நாளையும் பிறந்த நாளையும் கடவுள் ஆசீர்வதிக்கவும். இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியதாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய அருளப்பன், மரிய புஷ்பம், ஃபியோனா, டோனி, பி ராயல், சூசை அடைக்கலம், மைக்கேல் அம்மாள், ஜெசி எல்சே ராணி, அருள் மேரி குடும்பத்தினர், கிளமெண்ட், புஷ்பா, மெர்லின், ராஜசேகர், கிறிஸ்டி, சான்ஸ், ரூபா, பிரசன்னா ஆகியோருடைய நன்றைய இதிலெல்லாம் இறைவன் ஏற்று நிறைவாக ஆசீர்வதிக்கும். மேலும் இந்த திருப்பலியானது ஜெய்சி பெத்ரேன், லூதுவர் என்ற கஸ்தூரி, சாமிநாதன், பங்காரம்மாள், ஷாலினி மேரி, ஜோசப், ராஜு, ராஜசேகரன், மரியல், மைக்கேல், ஜான் கெனடி, செபாஸ்டியன், த்ரேசா, மரியாரிக்கம், தீபமேரி, மரியம்மாள், சவலியராஜன், தோத்ரி சரவணன் மற்றும் ஜெயந்தி எல்லப்பன். மற்றும் இந்த திருப்பலியானது ஃபார் ஆப்ரஹாம், சிஸ்டர் சுசமேரி, போஸ் செல்வம், ராஜம்மாள், ஆண்டனி, லூது சுவாமி, ஜோசப், தனபாலன், முத்தம்மாள், சபரிமுத்து, அந்தோனியம்மாள், ராஜாஜி ஐயா, மார்த்தம்மாள், மரகதம்மாள், உத்திரேநாதன், ஷான் பால் ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் ஒப்புக் கொடுத்து திருப்பலியை நாம் வேண்டுவோம். இடையர்கள் விரைந்து சென்று மரியாவையும் இயேசுப்பையும் தீவன தொட்டில் கிடைத்திருந்த குழந்தையும் கண்டார்கள். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருக்குடும்ப சந்நிதி நம் குடும்பத்தின் நிம்மதி. எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை இல்லையா? திருக்குடும்பத்தின் சந்நிதினா நாம் குடும்பத்தின் நிம்மதி. குடும்பங்களாக இன்றைக்கு வாழ்வதே ஒரு மிகப்பெரிய கலை. திருக்குடும்பமாக மாறுவது கடவுள் கொடுக்கின்ற ஆசை. ஆகவே நம் குடும்பம் எந்தெந்த விதத்தில் திருக்குடும்பங்களாக மாற முடியும்? எங்கே நம்முடைய குடும்ப வாழ்வுக்கான சில தடைகள் எல்லாம் இருக்கிறது. நாம் உண்மையாகவே சூசைப்பருடைய அந்த பண்பிலும் மரியாவுடைய அந்த குணநலனிலும் இயேசுனுடைய அற்புதமான பிரதிபலிப்பில் நாம் இருக்க முடிகிறதா? இயேசுவின் குடும்பம் திருக்குடும்பமாக இருந்தது போல நம் குடும்பமும் திருக்குடும்பமாக மாற இந்த திருப்பலியில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கரங்கள் குவிப்போம், கரங்களை மூடுவோம். ஆண்டவர் இயேசுக்கு நம் குடும்பத்தை ஒப்பு நாம் கடந்து வந்த பாதைகள், நாம் சந்தித்த சவால்கள், கடவுளுடைய உடனிருப்பு நம்மோடு இருந்தது, குடும்பத்திற்காக நாம் உழைத்த உழைப்புகள், இன்னும் எத்தனையோ குடும்பங்கள், பிரிந்த குடும்பங்கள், பிளவுபட்ட குடும்பங்கள், கணவன் இல்லாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள், பெற்றோர் இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள், எத்தனையோ சூழலில் குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இப்படிப்பட்ட மனிதர்கள், இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் இந்த திருக்குடும்பத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கவும் இந்த தூய மறைபொருளை தகுந்த விதத்தில் இன்றைய நாளில் ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் நான் பாவம் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறையாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, என் பாவமே, என் பாவமே. ஆகையால் பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றும் அது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகி உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. உலகில் எதற்கும் ஈடில்லாத செல்வம் பெற்றோர்களே. உங்கள் பெற்றோர்களை நீங்கள் பெருமைப்படுத்தும் போதெல்லாம் உங்கள் வாழ்நாளில் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் நிறைந்து கொண்டே இருக்கும். வெற்றிகளும் பரிசுகளையும் விட பெற்றோர்களுக்கு மதிப்பளிப்பதும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதுமே உண்மையான வெற்றியும் நிலையான மகிழ்ச்சியும் ஆகும். இம்மகிழ்ச்சியில் நிலைந்திருக்க முதல் வாசகத்தை முழுமையாய் கேட்போம். ஆண்டவருக்கு அஞ்சுகிறவன் தாய் தந்தையரை மதிக்கிறான். சீராக்கி ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 7 மற்றும் 12 14 முடிய. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொண்டு கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ் பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாள் எல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. நீ இளமை மிடுக்கையில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு 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 அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவே. இல்லத்தில் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடி போலிருப்பார். உண்ணும் இல்லத்தில் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர்.
இரண்டாம் வாசக முன்னுரை. அன்பும் பொறுமையும் எங்கே இருக்கின்றதோ அங்கே உயர்வான பண்புகளும் உண்மையான உறவுகளும் நிறைந்திருக்கும். அது இறைவன் அமைத்த தந்த குடும்பமாக இருக்கும். அக்குடும்பத்தில் இறை அருளும் இறை ஞானமும் நிலைந்திருக்கும். அக்குடும்பத்தில் பகையோ சுயநலமோ பிரிவோ பிளவோ இருக்காது. அக்குடும்பத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் கடவுளின் உறுப்பினர்களாகவே வாழ்வார்கள் என்கின்றார் புனித பவுலடியார். அவரின் வார்த்தைகளை இரண்டாம் வாசகத்தில் கேட்டு வாழ்வாக்குவோம். ஆண்டவருக்கு உகந்த குடும்ப வாழ்க்கை. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 21 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணிய செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக அன்பையே அணிந்து கொள்ளுங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ் அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ் பாடல்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியாரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13 15 மற்றும் 19 23 முடிய. ஞானிகள் திரும்பிச் சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்த குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீ எழுந்து குழந்தையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ராயல் நாட்டுக்கு செல்லும், ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையும் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ராயல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதாயாவில் அற்கால தன் தந்தைக்கு பின் அரசாள்வதாக கேள்விப்பட்டு அங்கு போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் நாசரத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நஸ்ரயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. எளிமையாக வாழ்ந்தாலும் ஏற்றமிகு வாழ்வு நடத்தியதுதான் திருக்குடும்பம். துன்பங்களின் மத்தியிலும் தூய்மை மிகு வாழ்வு நடத்தியதுதான் திருக்குடும்பம். கஷ்டத்தின் மத்தியிலும் கடவுளோடு இணைந்து வாழ்வு நடத்தியதுதான் திருக்குடும்பம். திருக்குடும்ப சந்நிதி நம் குடும்பத்தின் நிம்மதியெல்லாம் அழகான வார்த்தையில் எனக்கு ரொம்ப அழகான பிடித்த வார்த்தைகள். திருக்குடும்ப சந்நிதி நம் குடும்பத்தின் நிம்மதி. இன்றைக்கு ரொம்ப அழகான விழா, அற்புதமான விழா. எனக்கு ரொம்ப பிடித்தது. ஏன்னா படிப்பு சம்மந்தப்பட்டதும் அதில் நம் வாழ்வியல் சம்மந்தப்பட்டதும் நம்ம எல்லாருடைய சம்மந்தப்பட்டதும் திருக்குடும்ப விழா. நீங்கள் திருக்குடும்ப விழானா சூசையப்பர் அவர் ஒரு அப்படி மாதா ஒரு ஃபேண்டசி அப்படி நினச்சிக்கூடாது. சாதாரணமாக வாழ்ந்தார்கள், பிறகு திருக்குடும்பமாக மாறினார்கள் இல்லையா? இன்னைக்கு குடும்பமாக வாழ்வது மிகப்பெரிய ஒரு கலை, சும்மா சாதாரண காரியம் இல்லை. குடும்பமாக வாழ்வது மிகப்பெரிய விஷயம். ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் பையன்கிட்ட கேட்குறாரு, வீட்டில் உங்கள் அப்பா கை ஓங்குமா உங்கள் அம்மா கை ஓங்குமான்னு. பையன், எங்கள் அப்பா கை ஓங்கும் எங்கள் அம்மா கை வீங்கும் அப்படின்றான். குடும்ப வாழ்க்கை அப்படி போகும். சில பேர்லாம் பாருங்கள், கல்யாணத்துக்கெல்லாம் ஆடு மாடுங்கள்லாம் கூப்பிட்றதில்ல, திருமணத்துக்கு ஆடு மாடு கூப்பிட்றது. ஏன்? திருமணம் 1000 காலத்து பயிர். ஆடு மாடு கூப்பிட்டா பயிரெல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிடும். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணம் என்கின்ற விஷயத்தை நிறைய தீய சக்திகள் மேய்ந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி இந்த விவாகரத்திற்கு இருக்கு இல்லையா? நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்தா தெரியும். நம்ம பங்கு ஃபாருடைய ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா நிறைய விவாகரத்துக்கள், நம்ம பங்குலேயும் சில பேர்லாம் நிறைய அப்ளை பண்ணுவாங்க. அதாவது 7 வருஷம் விரும்பியிருப்பாங்க, திருமணமான ஒரே வாரத்தில் ஒரே மாதத்தில் 2 மாதத்தில் கூட விவாகரத்து. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலம் வெரி வெரி டிஃபிகல்ட்டான டைம். எத்தனை விவாகரத்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபேமிலி கோர்ட்டில் 500 விவாகரத்துகள் தான் பதிவு செய்யப்படும். இன்றைக்கெல்லாம் பார்த்தோன்னா 5000க்கு மேற்பட்ட விவாகரத்து. அதுவும் கிறிஸ்டியன் கிறிஸ்டியனுடைய அந்த டைமென்ஷனில் தான் நிறைய கிறிஸ்துவர்கள் மத்தியில் நிறைய மேற்கத்திய கலாச்சாரம், இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்கு இல்லையா, இட் அஃபெக்ட்ஸ் ஸோ வெல். முன்னாடியெல்லாம் நமக்கு மேற்கத்திய கல்ச்சர்லாம் வந்து நமக்கு சேரத்துக்குள்ளே 4 கணக்கு அப்படி இல்லை. இம்மிடியட் இன்ஸ்டன்ட்லி பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், வெளிநாட்டில் போயிட்டு படிக்கிறாங்க, வாழ்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தேர் இஸ் நோ ஃபவுண்டேஷனே இல்லை. அப்போ அந்த டிவோர்ஸ் இன்றைக்கி எப்படி ஒரு சின்ன ஒரு இப்படி ஒரு நகைச்சுவையாக சொல்லலாம். திங்கக்கிழமை மண்டே அப்படின்னா லவ், மண்டே என்பது ஒரு காதல், செவ்வாய்க்கிழமை நிச்சயதார்த்தம்,
புதன்கிழமை திருமணம், வியாழக்கிழமை தேனிலவு, வெள்ளிக்கிழமை விவாகரத்து, சனிக்கிழமை ரெஸ்ட்டு, ஞாயிற்றுக்கிழமை நெக்ஸ்ட்டு. இப்படி தான் போகுது வாழ்க்கை. அடுத்து என்ன, நிறைய விஷயங்கள் இப்படி தான் நடக்குது. நிறைய ரொம்ப இன்றைக்கெல்லாம் ஒரு தாத்தா அவங்க பையன்கிட்ட கேட்குறேன், நாக்கெல்லாம் செத்து போச்சுடான்றார். அந்த பையன் எரிக்கவா அல்ல புதைக்குவா அப்படின்னு கேட்குறான். இன்றைக்கி குடும்ப வாழ்க்கையில் இந்த தாத்தா பாட்டி உறவு, கணவன் மனைவியுடைய உறவு, பெற்றோருடைய உறவெல்லாம் மிகப்பெரிய சவாலாக போயிட்டுருக்கு. மிகப்பெரிய சவால். அதுவும் இன்றைக்கு திருமணம் செய்து கொண்டு இருப்பவர்களெல்லாம் 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு தள்ளுறதுக்குள்ள நாக்கு தள்ளிடுது. அவ்வளோ பெரிய கஷ்டங்கள் நிறைந்த, ஏன்னா இதுக்குள்ளேயே நான் இருக்கிறதால நானே ஒரு 800 பேருக்கு மேலே திருமணம் செய்து வைத்திருப்பேன். இது வரைக்கும் ஒரு 21 வருஷத்தில் எவ்வளோ திருமணங்கள் நடத்தி வைத்திருப்பேன். அதில் எத்தனை திருமணங்கள், நிறைய விஷயங்கள், பிரிவுகள், பிளவுகள். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ரொம்ப அழகான விழா, திருக்குடும்ப விழா. இன்றைக்கி எல்லாருடைய குடும்பமும் திருக்குடும்பமாக மாற. குடும்பம் என்பது இயற்கையின் சாதனங்களில் ஒன்று. இட்ஸ் எ நேச்சுரல். ஜார்ஜ் சட்டனியாவுடைய வார்த்தை. திருக்குடும்பம், குடும்பம் இயற்கையின் சாதனைகளின் கருவி என்கிறார். அதாவது இன்னொன்று ஒரு வார்த்தை ரிங் லாங்னு அவர் சொல்கிறார். அதாவது எந்த குடும்பத்திலிருந்து நீ வந்திருக்கிறாய் என்பது முக்கியமல்ல. நான் எந்த குடும்பத்திலிருந்து நீ வருகிறாய் என்பது முக்கியமல்ல, எப்படிப்பட்ட குடும்பத்தை நீ அமைத்து கொள்ள போகிறாய் என்பது தான் முக்கியம் என்கிறார். ஒரு மனித சமூகம் வளர்வதற்கு, சிறந்து வழங்குவதற்கு குடும்பத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்கிறார் லீமன் வெல்பர் என்கிறவர். அதே போல் பார்த்திங்கன்னா, ஏன் கடவுள் குடும்பத்தை ஏற்படுத்த? தட்ஸ் அ பேசிக்கான கேள்வி. கடவுள் ஏன் குடும்பத்தை ஏற்படுத்த? ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ரொம்ப அழகான விஷயம். தொடக்க நூலெல்லாம் நீங்கள் நினச்சி ரொம்ப அழகான விஷயம். விவாகரத்து பற்றி கேள்வி எல்லாம் மத்தேயு நற்செய்தி 19 வருகிற போது விவாகரத்து செய்யலாமா செய்யக்கூடாது வருகின்ற போது ஆண்டவர் அழகாக பதில் சொல்ல. என்ன பதில் சொல்ல? இந்த பிகினிங் தொடக்க நூலில் என்னது? இந்த பிகினிங் தேர் இஸ் நோ டிவோர்ஸ். நல்ல ஞாபகம் வச்சுங்க. பைபிள் வந்து இட்ஸ் வெரி கிளியர். அதாவது மத்தேயு நற்செய்தி 19 அதிகாரத்தில் பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவர்கள் இயேசுவிடம் கேள்வி கேட்க, இஸ் இட் டு பி லாஃபுல் டு டு தி டிவோர்ஸ்? விவாகரத்து செய்யலாமா? ஜீசஸ் gives a beautiful answer. What is in the beginning? தொடக்க நூல் என்ன சொல்கிறது? ஆக கடவுளுடைய திட்டத்தில் விவாகரத்து இல்லை. இந்த லிவிங் டுகெதர், கோஹாபிடேஷன் அல்லது லெஸ்பியனிசம் அல்லது ஹோமோசெக்சுவாலிட்டி, இந்த பாலியல் ரீதியாக புறம்பே நடக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் இட் வாஸ் நாட் இன் த பிளான் ஆஃப் காட். கடவுளுடைய திட்டத்தில் இல்லை. இட் இஸ் நாட் இன் த கிரியேஷன் ஸ்டோரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் அடிப்படையான விஷயம் இல்லையா? இன்னைக்கு எத்தனை விதமான ஒரு உறவு ரீதியாக மீறி உறவுகள், ப்ரீ மேரிட்டல் செக்ஸ், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் செக்ஸ், இதெல்லாம் கடவுளுடைய திட்டத்தில் இல்லை. இட் இஸ் நாட் இன் த பிளான் ஆஃப் காட். கடவுளுடைய திட்டத்தில் இந்த பிகினிங் ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து வாழ்வது, ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து பிள்ளை பெற்று வளர்த்தல். திஸ் இஸ் அ காட்ஸ் பிளான். திஸ் இஸ் அ காட்ஸ் தியரி. இதுதான் அழகான விஷயம் இல்லையா? The first setting in which the family, the first setting in which the faith enlightens is a family. சமூகத்தின் விசுவாசம் என்பது குடும்பம்தான். லூமன் ஃபீதி என்கிற திருமடல் போப் பிரான்சிஸ் உடைய வார்த்தைகள். குடும்பங்களின் திருத்தந்தை, who is the pope of the family. திருத்தந்தை 2ஆம் அருள்செய் நபர். ரொம்ப அழகான உடைய திருமடல், the Familiaris Consortio என்கிற திருமடல், லாத்தின் வார்த்தை இல்லையா? 1981 அழகான திருமடலை நம்முடைய போப் திருத்தந்தை 2ஆம், அவர்தான் குடும்பங்களின் திருத்தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவர் சொல்கிறார், the future of the humanity passes only by the family. எதிர்காலம் என்பது குடும்பத்தில் இருந்துதான். ரொம்ப அழகான வார்த்தை. அதே போல போப் பெனடிக்ட் 16 அவருடைய அற்புதமான புத்தகம் தெய்வஸ் காரித்தாஸ் எஸ்ட் என்கின்ற ஒரு அழகான புத்தகம், சுற்றுமடல். அது சொல்லுகிறார், அன்புதான் கடவுள். குடும்பம் என்றாலே அன்பு என்கிறார். அன்பை 3 வகையாக பிரிக்கிறார். ஈரோஸ், ஃபீலியா அண்ட் தென் அஹாப்பே. ஈரோஸ் என்றால் காதல். எஸ், ஆணும் பெண்ணும் அந்த ரொமான்டிக் லைஃப் அதிலிருந்து பாஸ் ஆகணும். நாட் ஸ்டாப் வித் ரொமான்டிக் ரொமான்ஸ் லைஃப்ல இருந்து அடுத்து ஃபீலியா, த செகண்ட் ஸ்டேஜ். ஃபீலியா என்றால் ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நட்பாக, காதல் நட்பாக மாற வேண்டும். அஹாப்பே என்றால் டோட்டல் அன்பு, முழுமையாக அன்பு.
ஒவ்வொரு ஸ்டேஜாக மாற வேண்டும். ஆக திருமண வாழ்வு என்பது ஒவ்வொரு நிலையை கடந்து கடந்து ஒரு அந்த காதல் பரஸ்பரமான அந்த அன்பை கடந்து நட்பை கடந்து பிறகு முழுமையான அகாப்பை முழுமையாக தன்னை கொடுத்து எந்த நிலையிலும் கணவன் மனைவியுடைய அந்த அந்த அற்புதமாக காணா ஒரு திருமணம் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தது இந்த ஒயின், புது ஒயின், ஃப்ரெஷ்ஷான ஒயின் எங்கே இருந்தது? தட்ஸ் அ மீனிங் இன் டு தட். ஸோ ஃபார் ஹவு திஸ் ஒயின் வாஸ் கெப்ட், ஃப்ரெஷ்னஸ் கடைசி வரைக்கும் இந்த ஃப்ரெஷ்னஸ் எப்படி வந்தது? இது கணவன் மனைவி கடைசி வரைக்கும் கேட்க வேண்டும். முதல் காதல் பாடல் எது? வாட் இஸ் அ ரொமான்டிக் சாங் இன் த பைபிள்? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் சாங் இன் த பைபிள்? சொல்லுங்க பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் பாடல் எது? அழகான பாடல், ஆதாமுடைய பாடல். என்ன பாடல் அது? என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையும். இல்லையா? அழகான பாடல். என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையும். இது ஆண் சொன்னான், பெண்ணு சொன்னாங்களா? பெண் என்ன பதில் சொன்னாங்க? யாவல் ஒரு பதிலும் சொல்ல. என்னைக்காவது யோசித்தீங்களா? ஆண் தன்னுடைய அன்பை அழகாக சொல்லுவான். என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையும். ரொம்ப அழகான பாடல். இதை ஃபர்ஸ்ட் அதுலேயே எல்லாம் இன்னைக்கு எவ்வளோ பெரிய கவிகள் வந்து விட்டன, எல்லாம் அடங்கி விட்டது. என் மை போன் ஆஃப் போன்ஸ், மை ஃப்ளஷ் ஆஃப் ஃப்ளஷ். ஒரு மனைவி என்பவர் என் எலும்பின் எலும்பும் என் சதையும் சதையும். ஆதாமுடைய வார்த்தை, பெண்ணுடைய வார்த்தை எங்க? அது சாங் ஆஃப் சாலமோன் சாப்டர் 7 இருக்கு. தட்ஸ் a ரெஸ்பான்ஸ். ஒரு பெண் கொடுக்கின்ற பதில். அதாவது கணவன் வேலைக்கு செல்வான், எந்த நிலையிலும் திரும்பி வருவாள் என்ற அன்போடு காத்திருக்கக்கூடிய அந்த தலைவனுக்காக காத்திருக்கக்கூடிய அழகான பதில் சாங் ஆஃப் சாலமோன் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் அங்கு சொல்லப்படாததை திருவிவிலியம் அங்கு சொல்லுகிறது. அவ்வளவு அழகு கணவன் மனைவியுமாக வாழ்ந்து காட்டுவது. அன்புக்குரியவர்களே, 1903ஆம் ஆண்டு ஜோசப் சர்தார் என்கின்ற ஒரு அருட்தந்தை, அவர் திருத்தந்தையாக உயர்த்தப்பட ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். திருத்தந்தையாக அவர்தான் திருத்தந்தை பத்திநாதன். திருத்தந்தை போப்பானவர் மிகப்பெரிய விஷயம் இல்லையா? ஆக பாப்பானவருடைய திருநிலைப்படுத்தல் நிகழ்வு நடைபெறுகிறது. அப்போ அந்த மோதிரம், தட் ஹஸ் காட் அ வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மோதிரமில் அந்த அதிகாரத்தின் மோதிரம் எல்லாம் அப்படியே விரல் நீட்டமாக எல்லாம் முத்தம் கொடுத்து மரியாதை செலுத்துகிறார்கள். கடைசியாக நிகழ்வு முடித்த உடனே தன்னுடைய 70 வயது நிரம்பிய தாயிடத்தில் போயிட்டு பாப்பரசர் திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் தன் மோதிரத்தை காட்டி, இங்கே பாருமா, இந்த மோதிரம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததில்ல அப்படின்னு அவர் பெருமையாக சொல்லுகிறார். அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, அன்பார்ந்த மகனே, இந்த மோதிரம் உன் கையில் இருக்கிற மோதிரத்தை பற்றி பேசுகிற, உன் கையில் வரக்கூடிய மோதிரம் வரணும்னா அது என் கையில் வந்த மோதிரம் தான் முக்கியம். திருமணத்தின் வழியாக வந்த மோதிரத்தினால்தான் உன்னுடைய மோதிரமே வந்திருக்கிறது இல்லையா? அப்போ திருமணத்தின் மேன்மை பாப்பர் பத்திநாதர் அவ்வளவு அழகாக உணர்க. திருமணம் இல்லை என்றால் குருத்துவம் இல்லை. திருமணம் ஒரு மிகப்பெரிய புனிதமானது. திருமணம் ஒரு அழகு. மேரேஜ் இஸ் எ டிவைன் இன்ஸ்டிடியூஷன். யார் சொல்றது? புனித அகஸ்தினாருடைய வார்த்தை. திருமணம் என்பது ஒரு புனிதமான ஒரு நிறுவனம். புனித அகஸ்தினாருடைய வார்த்தை. ஜெர்மன் நாட்டில் ஒரு சிட்டி இருக்கிறது. ஜெர்மன் நாட்டினுடைய நகரம் வெயின்ஸ்பர்க். ரொம்ப அழகான கதை. அந்த வெயின்ஸ்பர்க் நடந்த உண்மை வரலாற்று சம்பவம். அந்த வெயின்ஸ்பர்க் நகரம் உருவானதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. என்னவென்றால், அந்த வெயின்ஸ்பர்க் நகரத்தை அப்பொழுது இருந்த ஜெர்மனிய நாட்டினுடைய அரசன் 1140ஆம் ஆண்டு மூன்றாம் கொன்ராட் அரசன் வெயின்ஸ்பர்க் நகரத்தை நோக்கி படையெடுக்கிறார். பிறகு தன்னுடைய படை பலத்தினால் வெயின்ஸ்பர்க் நகரத்தை தன்னுடைய ஆளுகையின் முற்றுகைக்கு கொண்டு வருகிறார். இப்போது வெயின்ஸ்பர்க் அத்தனையும் 3ஆம் கொன்ராட்டினுடைய அரசனுடைய கீழ் வருகிறது. ஒரு மதில் சுவருக்கு உள்ளாக ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அழைத்து வைத்திருக்கிறார்கள். சில நாட்களுக்கு பிறகு அரசன் ஒரு செய்தி அனுப்புகிறார். என்ன செய்தி வென்றால், பெண்களும் குழந்தைகளும் தப்பித்து செல்லலாம். பெண்களும் குழந்தைகளும் சென்று விட்டால் ஆண்களை கொன்று குவிக்க வேண்டும். பிறகு வெயின்ஸ்பர்க் தன்னுடைய ஜெர்மனி நாட்டுக்கு சொந்தமாக்க வேண்டும் என்பதால் இட்ஸ் எ பிளான் ஆஃப் கிங். இப்போ என்ன நடக்கிறது? கெஞ்சுகிறார்கள், எங்களுக்கு சலுகை தாங்க என்று சொல்கிறார்கள். போது மீண்டுமாக அரசன் ஒரு சலுகை தருகிறார். சரி, பெண்களும் குழந்தைகளும் செல்லலாம். பெண்கள் நீங்கள் செல்லுகின்ற போது உங்களுக்கு அத்தியாவசியமான ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று ஒரு சலுகையானது கொடுக்கப்படுகிறது. என்ன ஆச்சரியம் என்றால், அந்த நாள் வந்தது. ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய அத்தியாவசியமான அவசியமான ஒன்றை வெளியே கொண்டு வருகிறார்கள். சோல்ஜர்கள், படை வீரர்கள் தடுக்கிறார்கள். கொண்டு போகக்கூடாது, கொண்டு போகக்கூடாது. அவர்கள் என்ன கொண்டு வந்தார்கள்? தன்னுடைய அத்தியாவசியமான தன்னுடைய கணவரை முதுகில் சுமந்து வந்தார்கள்.
அப்புறம் 3ஆம் கொன்ற அரசன் சொல்கிறான், அந்த பெண்களுடைய பாசத்தை, கணவன் மேல் வைத்த பாசத்தை மெய்ச்சிலுத்து போய், as a king I stand in my promise, நான் என்ன வாக்குறுதி கொடுத்ததோ அந்த வாக்குறுதி உறுதியாக இருக்கிறேன். பெண்களே, உங்கள் கணவர் மேல் வைத்த அந்த அன்பையும் பாசத்தையும் கண்டு நான் மெய்ச்சிலுத்து போகிறேன் என்று. இவ்வாறு தான் வெயின்ஸ்பெர்க் நகரம் ஜெர்மனியில் 1140ஆம் ஆண்டு காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கி அதே விஷயத்தை பெண்கள் உங்ககிட்ட அத்தியாவசியமான ஒன்று கொண்டுட்டு போங்க, சிக்கலான நேரத்தில் நீங்கள் யாரை கொண்டு போவீங்க? சத்தியமாக புருஷனை தூக்கிட்டு போக மாட்டீங்க. ஒன்று நகைப்பெட்டி, இல்லைன்னா பீரோ, அப்படி தானே? இன்றைக்கி யோசித்து பாரு எவ்வளோ அழகில்ல. அப்போ என்ன, நான் அன்புக்குரிய ஒரு சின்ன சிம்பிளான விஷயந்தான். திருக்குடும்பம் என்றால் அன்போடு சுமத்தல் தான் குடும்பம். ஒரு குடும்பம் என்றாலே அன்போடு சுமப்பது, அன்போடு சுமப்பது ரெண்டு பாருங்க, ரொம்ப அழகான விஷயம் இல்லை. ஆக ரொம்ப அன்போடு சுமப்பது தான் ஒரு குடும்பத்தினுடைய ஆதாரம். சுமப்பது, அன்போடு பாசத்தோடு தாங்குவது, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக தாங்குவது, தாங்கி பிடிப்பது. ஒரு இடிதாங்கி போல ஒரு கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு. ரொம்ப அழகான விஷயம். கணவன் மனைவியுமாக வாழ்வது மிகப்பெரிய சவால். நாம் இருப்பது 1960 70 அல்ல. இன்னைக்கு கணிப்பறி உலகம், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அசூர வளர்ச்சி. ஆனால் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் என்ன குடும்ப சிதறல்கள், என்ன சின்ன பின்னமான வாழ்க்கை முறைகள். மனைவிக்கு தெரியாமல் கணவனுடைய வாழ்க்கை, கணவனுக்கே தெரியாமல் மனைவியுடைய வாழ்க்கை. ஒரு கோர்ட்டில் கேஸ் வந்தது, கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. கேஸ் என்ன தெரியுங்களா? மனைவி கணவன்கிட்ட விவாகரத்து கேட்குறாங்க. என்ன விவாகரத்து? தன்னுடைய ஃபோன், ஜஸ்ட் இமேஜின், தன்னுடைய ஃபோனை கணவர் ஓப்பன் பண்ணி பார்த்தாராம். அதனால் என்னுடைய ஃப்ரீடம் இஸ் கட்டாயம், என் சுதந்திரம் பறிபோய் விட்டது என்று எனக்கு இந்த கணவர் வேண்டாம் என்று கோர்ட்டில் கேஸு. நினச்சி பாருங்க, ஒரு ஃபோனை தான் ஹஸ்பண்ட் எடுத்து பார்த்ததால் இப்படியும் பல குடும்பங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு சின்ன பின்னமாக சிதறி போய், குறிப்பாக இன்றைய தலைமுறையினர் முறையான உறவுகள் இல்லாமல், முறையான உறவு முறைகள் இல்லாமல் வாழக்கூடிய நேரத்தில் நாம் திருக்குடும்ப விழாவை நாம் கொண்டாடுவது மிகப்பெரிய சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்ம இன்றைய நாளுடைய நற்செய்தி பாருங்கள், அவ்வளவு அழகான பகுதி. மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13-15. என்ன செய்தி? எகிப்துக்கு தப்பிச் செல்லுங்கள். கடவுள் காவல் தூதர் வழியாக சூசையப்பருக்கு சொன்ன வார்த்தை என்னது? எகிப்துக்கு தப்பி போங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நல்லா யோசிச்சிங்கன்னா பிரமிப்பாக இருக்கு. எகிப்துக்கு தப்பி போனால் எங்கிருந்து எகிப்துக்கு போனோம்? சூசையப்பரும் மாதாவும் குழந்தை பச்சில குழந்தை எடுத்து எங்கே இருக்கிறாங்க? பெத்லகேமில் இருக்கிறாங்க. பெத்லகேமில் இருந்து எகிப்துக்கு தப்பி போனால் கேள்வி என்னன்னா, அவ்வளோதான் பைபிளில் கொடுக்கு. மத்திய அதுக்கு மேலே எந்த தகவலும் தரலை. இன்றைக்கி எழுதப்பட்ட நற்செய்தியில் பற்றாக்குறை தகவல்கள் நிறைய இருக்குது. நிறைய தகவல்கள் விலாவரியாக கொடுக்கப்படலை. எகிப்துக்கு போனால் எகிப்துக்கு எத்தனை நாள் எகிப்துக்கு எங்கே போய் தங்குறது? நீங்கள் போயிருக்கீங்களா எகிப்துக்கு? நான் போயிருக்கிறேன். பெத்லகேமிலிருந்து எகிப்துக்கு நான் பஸ்ஸில் போனேன். எவ்வளோ நேரம் தெரியுமா? 9 மணி நேரம் பாலைவனத்தில் போனோம். 9 மணி நேரம் நான் பஸ்ஸில் போனேன். பெத்லகேம் டு எகிப்து 200 மைல், 350 கிலோமீட்டர். நீங்கள் நினச்சி பாருங்கள், 350 கிலோமீட்டர். சூசையப்பர் ஒரு வெண்ணை மாதாவை கூட்டிக்கிட்டு பச்சிலம் குழந்தையை தூக்கிட்டு அவர் போனோம். பஸ்ஸு வசதி இல்லை, ரோடு வசதி இருக்காது, மேடு பள்ளம், இரவும் பகலும். எங்கே போகிறது, என்ன போகிறது? திஸ் இஸ் வாட் சூசையப்பர் அவர் செய்கிறார். எங்கே போகிறதுனே தெரியல. யோசித்து பாருங்கள், உங்களை திடீர்னு நீங்கள் இங்கேருந்து பங்களாதேஷுக்கு உங்கள் குடும்பத்தோடு போங்கன்னா நீங்கள் பங்களாதேஷுக்கு எங்கே போவீங்க? எங்கே போய் இருப்பீங்க? எங்கே போய் வாழ்வீங்க? யாராவது தெரியுமா உங்களுக்கு? பங்களாதேஷ்க்கு யாராவது தெரியுமா? யாருமே தெரியாது. நினச்சி பாருங்கள், பிரமிப்பாக இருக்குது. சூசையப்பர் தான் மனைவியும் பிள்ளைங்களும் கூட்டிக்கிட்டு எகிப்துக்கு போகிறாருன்னா எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, ஏது ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கி அந்த இடத்துல போய் வாழ்ந்த இடத்துல ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க, பெரிய கோயில், ஹோலி ஃபேமிலி சர்ச். எனக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்கே சூசையப்பர் மாதாவும் குழந்தையும் போய் தங்கின இடத்துல எகிப்துக்கு போனால் எங்கே போகிறது பாருங்கள். எங்கே போகிறதுனே தெரியாமல் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து கடவுள் பார்த்துக்கோ. அதுதான் என்னது, ஒரு குடும்பத்தினுடைய விஷயம். நம்ம எவ்வளவுதான் கஷ்டங்கள், சிக்கல்கள், பிக்கல்கள், ஆயிரம் வழிகள், கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? பிறகு அகையில் என்னது, அவங்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் பாருங்கள், இன்னொரு முக்கியம், ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பாருங்கள், இவ்வளோ பெரிய கோயில். இது என்னது? சென்னையிலேயே சென்ட்ரலைஸ்டு ஏசி. யாருக்கு? இயேசுக்கு.
அன்னைக்கு இயேசு எப்படி போனார் சொல்லுங்கள். இன்னைக்கு பெரிய பெரிய கோயில் 5 கோடி 10 கோடி 20 கோடி எவ்வளோ கோடி கணக்காக கொட்டுறோம் கோயில். ஆனால் அன்னைக்கு இயேசு எப்படி போனார்? கரெக்டாக சொல்லுங்கப்பா. எப்படி போனார்? அகதியாக போனார். யூ வாஸ் a refuge. புரியுதா நான் பேசுறது? அன்னைக்கு குழந்தை என்னது, இயேசு அகதியாக போகிறார். ஒரு புலம் பெயர்ந்து ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு அகதியாக போகிறார். யாருடைய துணையும் இல்லாமல் a refuge in the foreign land. பாருங்கள், இயேசுனுடைய கடவுளுடைய அற்புதமான ஊடுருவல் எப்படி கடவுள் எவ்வளவு அழகாக அற்புதமாக எவ்வளவு அழகாக செயல்படுகிறார். ஆக எங்கேயுமே யாருமே தெரியாத இடத்துக்கு போகிறாங்க, ஒரு அகதியாக போகிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயங்களா. நோ பிளேம் கேமே இல்லை. இன்றைக்கி கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் நடப்பது பிளேம் கேம். கணவன் மனைவியுடைய வாழ்க்கையினுடைய பிரிவுக்கு காரணம் பிளேம் கேம். என்னைக்காவது சூசையப்பர் இதோ இந்த நான் கஷ்டப்படுறேன்னு உன்னை கட்டினதால அவர் என்னைக்கு சொன்னதில்லை. அல்ல மாதா குழந்தை இயேசுவை பார்த்து நீ என் வயிற்றில் பிறந்ததால தான் நான் இவளை கஷ்டப்படுறேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா. நோ பிளேம் கேம். யார் மேலே எந்த குற்றச்சாட்டு இல்லை. இன்றைக்கி பாருங்கள், உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட அப்படின்னு கணவன் மனைவியுடைய சண்டை, ஈகோ கிளாஷு, டிவோர்ஸு, பிரிவுகள், பிளவுகள். பாருங்கள், ஒரு குடும்பம் பாருங்கள், பரஸ்பரமான ஒரு தூய்மையான அன்பு, ஒரு விட்டு கொடுக்கின்ற தன்மை, எவ்வளவு அழகான அன்பும் பாசம். ஒருத்தர் தாங்குறாங்க, ஒருத்தர் அன்போடு பாசத்தோடு தாங்குவது தான் அந்த குடும்பம் திருக்குடும்பமாக மாறுது. ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கை அதுதான். ஒருத்தர் அன்போட பாசத்தோட எல்லா குறைகள் மத்தியில் நிறைகள் மத்தியில் தாங்கும். அதை தான் இப்படி சூசையப்புறம் மாதாவும் குழந்தையும் செய்தார். அதனால தான் அந்த கூட்டணி வெற்றியின் கூட்டணியாக மாறுகிறது. டைட்டானிக் படம் பார்த்துருக்கீங்களா? டைட்டானிக் படம் பார்த்துருக்கீங்களா? நான் கல்லூரி நாட்களில் போனேன். முதல் நாள் போனேன், ஒருத்தர் கூட இல்லை, 30 பேர் தான் இருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த படம் பயங்கர பிக்கப் ஆச்சு தேவி தியேட்டரில். அந்த டைட்டானிக் படத்தில் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? டைட்டானிக்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஜாக் அண்ட் ரோஸ், கரெக்டாக? ஆனால் உண்மையாகவே அந்த டைட்டானிக் அந்த நடந்த சமயத்தில் ஒரு அழகான ஒரு தம்பதி இருந்தாங்க. அந்த தம்பதி பேர் இசிதோ. அங்கே நடந்த உண்மையான சம்பவம்னா, அந்த கப்பல் 1912 பாறை மேல் மோதுகிறது. இந்த உண்மையான ஒரு தம்பதி இசிதோர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லைஃப் சேவிங் போட்டில் நிறைய பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றுறாங்க. நிறைய பேர் காப்பாற்றுறாங்க. பாறையில் மோதுறோம். ஏன்னா சாவுக்கு போராடும் போது ஒரு கணவன் ஒரு மனைவி தம்பதிகள். அப்போ கடைசியாக அந்த கப்பல் மோதுகின்ற சமயத்தில் தான் கணவன் என்ன பண்ண, தன் மனைவி அந்த இசிதோர் மனைவியை தூக்கி அந்த லைஃப் சேவிங் போட்டில் கொடுத்து நீ தப்பிச்சு போன்றான். அப்போ அந்த மனைவி அதை போகிறாங்க லைஃப் சேவிங்கில். திடீர்னு மறுபடியும் கப்பலுக்குள்ளே குதித்து சொல்கிறாங்க, மனைவி சொல்ல, அன்பார்ந்த கணவனே, இதுவரைக்கும் நம்ம ஒன்றா வாழ்ந்தோம், என்னை ஏன் நீங்கள் பிரிக்கிறீங்க? இது வரைக்கும் நம்ம ஒன்றா வாழ்ந்துட்டோம், இதை ஏன் பிரிக்கிறீங்க? நீங்கள் எங்கே போனாலும் நான் கூட வருவேன், செத்தாலும் உங்களோட தான் நான் சாவேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லவ். ஜாக் அண்ட் ரோஸ் ஒரு ஃபேண்டசி, ஒரு கதை உருவாக்கப்பட்டது. உண்மையாகவே அங்கே ஒரு தம்பதி இருந்தாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகான, என்னதான் நிலையில் இருந்தாலும் மனைவி கணவனுக்காக, கணவன் மனைவிக்காக. பைபிளில் ஒரு அழகான கதாபாத்திரம் உண்டு, மாமியார் மருமகளுக்காக. நீங்கள் மாமியார் மருமக சண்டை எடுத்துக்கிட்டால் அது ஒரு பெரிய போராட்டம், ஒரு போர். அது மாமியார் மருமகள். பைபிளில் ஒரு கதாபாத்திரம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அழகான கதாபாத்திரம் ரூத், ரொம்ப அழகான கதாபாத்திரம். 1ஆம் அதிகாரம் 16 வாசத்தை மாமியார் சொல்கிறாங்க நகோமி கிட்ட, என்னை விட்டு நீங்கள் போயிடுங்க. அது ஒரு பெரிய கதை, ஒரு அழகான கதை. என்னை விட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு மாமியார் மருமகிட்ட சொன்னாங்க. மருமக என்ன சொல்லுவா? ரூத் என்ன சொல்லுவா? நான் உங்கள் கூட தான் நான் இருப்பேன், உன் இனமே என் இனம், உன் இல்லமே என் இல்லம், உன் தெய்வமே என் தெய்வம். ரூத் வேறு தெய்வத்தை சார்ந்தவன். உன் தெய்வமே என் தெய்வம், நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் அங்கே தான் இருப்பேன், உங்கள் சாவு வந்தாலும் அந்த சாவுக்கு பக்கத்தில் நான் தான் இருப்பேன். ஒரு மருமகள் மாமியாரிடம் சொன்ன வார்த்தை தான் பைபிள் இருக்குது. எங்கும் எப்பொழுதும் கணவன் மனைவி குழந்தைகள் என்ற அற்புதமான அந்த வாழ்க்கை. ஆக ஒருவரோடு சுமத்துவதை நீங்கள் பாருங்கள். சூசைப்பர் சொல்கிறார், வா பெத்லஹேமுக்கு போவோம். மாதா என்ன சொன்னாங்க? சரி வாங்க. எங்கே? எகிப்துக்கு போவோம். சூசைப்பர் மாதாக்கிட்ட மனைவி, சரி போகலாம். இல்லை எகிப்துலேருந்து இஸ்ராயலுக்கு போகணும். சரி போகலாம். இஸ்ராயலிருந்து நாசரத், சரி போகலாம். எல்லாமே மாதா சொன்னதுன்னு சரி சரி சரி. அதனால தான் அந்த குடும்பம் திருக்குடும்பமாக. ஆக சூசைப்பர் கஷ்டமான நேரத்தில் கடவுளுடைய உதவியை நாடினார். அதே போல் பெருந்தன்மையோடு அந்த கணவருக்குரிய பண்பை செய்தார்.
மாதா எல்லாத்தையும் உள்ளத்தில் இருத்தி கடவுளுக்கு உகந்ததை செய்தாங்க. குழந்தைக்கு ஆபத்து ஏறுவதற்கு சொன்னவுடன் பெற்றோர் அவ்வளோ அழகாக காப்பாற்றுறாங்க. 3 பேரும் தங்களை மையப்படுத்தி அல்ல, பிறரை மையப்படுத்தி அற்புதமான வாழ்க்கை. ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பமும் இயேசுவின் மாதாவின் சூசையப்பரின் திருக்குடும்பமாக மாறினார். கடவுள் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை கொடுத்தார். ஜார்ஜ் மெலோனி அவர் சொல்லுவார், கடவுள் ஏன் குடும்பத்தை கொடுத்தார் என்றால் அவருடைய குடும்பத்தில் பங்கெடுக்க, திருக்குடும்பத்தில் பங்கெடுக்க தான் கடவுள் உங்களையும் என்னையும் நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு அழைத்த சிந்தனையோடு திருக்குடும்பத்தின் சந்நிதி நம் குடும்பத்தின் நிம்மதி என்று மகிழ்ச்சியோடு இயேசுவின் திருக்குடும்பமாக நம் குடும்பம் மாறட்டும். ஒருவர் அன்போடு சுமத்தல் தான் குடும்பம் என்று வாழ்ந்து காட்டுகள். கடவுள் உங்கள் எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். எழுந்திருப்போம், விசுவாசப்படுவோம். திருக்குடும்ப சந்நிதி நம் குடும்பத்தின் நிம்மதி என்றால் திருக்குடும்பத்தினுடைய பண்புகள் நமது குடும்பத்தில் மலர ஒருவரை அன்போடு சுமத்தல், பரஸ்பரமான புரிதல், விட்டு கொடுக்கிற தன்மை, தூய்மையான அன்பு, இதெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் அமைய நம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக சுபிக்கின்ற அற்புதமான நிலையில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பல பொது தேவைகளோடு நம்ம குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் சுபிப்போம். உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே இறைவா, தாயாம் திரு அவையை திருக்குடும்ப மகிழ்ச்சியோடும் வல்லமையோடும் புனிதத்தோடும் வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் அனைவரும் இறைமக்களின் ஒவ்வொரு குடும்பத்தையும் அன்பின் குடும்பமாகவும் அமைதியின் குடும்பமாகவும், குடும்பம் ஒரு குட்டி திரு அவை என்று மகிழ்ச்சியோடு வழிநடத்த தேவையான ஆற்றலை தந்துருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உறவின் ஊற்றான இறைவா, எமது நாட்டின் தலைவர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைமையின் கடமையை எல்லா மக்களுக்கும் பாகுபாடின்றி செய்திடவும், மதத்தால் மனிதம் பிளவுபட்டு போகாமல் ஒற்றுமையே உயர்வான உறவு என்ற மகிழ்ச்சியில் எல்லா குடும்பமும் நிலைத்திருக்க வழிவகை செய்திடும் ஞானத்தையும் ஆற்றலையும் எமது நாட்டு தலைவர்களுக்கு தந்தரல வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மீட்பராக வந்த இறைவா, குழந்தைகள் ஆண்டவர் அருளும் செல்வமும் மக்கள் பேறு அவர் அளிக்கும் நன்கொடை என்ற உண்மையை மறந்து எதிர்க்க முடியாத குழந்தைகளை கருக்கலைப்பு வலையாக கொலை செய்த பாவிகள் மனமாறவும்,
மாசிலா குழந்தைகள் அனைவரும் உமது அருள் கரங்களால் பாதுகாக்கப்படவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தும் தேவனே இறைவா, இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் எங்களை கண்ணின் இமை போல் ஒரு நொடியும் மறவாமல் ஒரு நொடியும் பிரியாமல் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். தொடங்க இருக்கும் புதிய ஆண்டில் எல்லா மக்களும் நோயின்றி விபத்தின்றி ஆபத்தின்றி வாழ்ந்திடவும் அவர்களின் தேவைகள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறிடவும் அருள் தந்து பாதுகாத்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ரொம்ப அழகாக நம் குடும்பத்திற்காக வேண்டும். உங்களை எல்லாரையும் பார்க்கின்ற போது அவ்வளோ சந்தோஷம். பலிப்பீடத்திலிருந்து எல்லா குடும்பத்தாரையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமாக நம்முடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும், சந்தோஷம் நிறைவுகள் ஒரு பக்கம் நாம் உணர்ந்தாலும், ஆனால் எத்தனை விதமான கஷ்டங்கள் இருக்கும், பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக நாம் சந்தித்து கொண்டு தான் இருப்போம். இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்கலாமே. உங்களுடைய மனைவிலே எவ்வளோ தியாகம் உங்களுக்காக தான் கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆக பல நேரங்கள் அவர்களை வாய் திறந்து பாராட்டுவது கிடையாது. நன்றாக சமைக்கிறீர்கள், நன்றாக உடுத்துகிறீர்கள், நன்றாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுவதே கிடையாது. ஆனால் எதையும் பொருள்படுத்தால் மனைவி செய்யக்கூடிய அற்புதமான அன்பின் தியாகங்களை கணவர் மனைவிக்காக ஜெபிக்கலாம். நல்ல உடல் நலத்துக்காக ஜெபிக்கலாம். வீட்டில் போயிட்டு அவங்கக்கிட்ட நல்ல அழகாக அமர்ந்து பேசலாம். ஆக கணவன் மனைவிக்காக ஜெபிப்பது, மனைவி கணவனுக்காக ஜெபிப்பது. கணவன் எவ்வளவுதான் கோபங்கள் எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய அந்த உழைப்பு, எப்படியாவது இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் வேண்டும் என்று பல அவமானங்கள் மத்தியிலும், பல ஏச்சுக்கள் பேச்சுக்கள் மத்தியிலும், பல கஷ்டங்கள் மத்தியிலும், உடல் ரீதியாக அலுப்புகள் சோர்வுகள் களைப்புகள் இருந்தாலும் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான கணவர். நம்முடைய பிள்ளைகள், பாசத்துக்குரிய பிள்ளைகள், நம்முடைய கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் இல்லையா அந்த பிள்ளைகளுக்காக வேண்டுவோம். எத்தனையோ குடும்பங்கள் என்ன குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது. எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ பேருக்கு திருமணமே நடக்காமல் பல்வேறு விஷயங்கள் இல்லையா. எத்தனையோ பெற்றோர்கள் தம்பதிகள் படுத்த படுக்கையாக உடல் ரீதியாக மன ரீதியாக சிறு வயதிலேயே பெரிய பெரிய நோய்கள் என்று எத்தனை குடும்பங்கள் முகத்தில் வாட்டத்தோடு சோர்வோட களைப்போட கஷ்டத்தோடு ஏண்டா வாழ்கிறோம் என்னடா வாழ்க்கை என்று எத்தனை குடும்பங்கள். எல்லாத்துக்காக ஜெபிப்போம். நாம் எப்போதும் அந்த நம் குடும்பம் இயேசுவின் குடும்பமாக மாற குடும்பங்கள் எல்லாம் பார்க்கின்ற போது நம்முடைய வார்த்தைகளால் செயல்பாடுகளால் உற்சாகத்தை கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமாக நாம் இருக்க ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் நம் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து நம் குடும்பத்தை திருக்குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை நிரப்பி தொடர்ந்து புதிய ஆண்டிலே நாம் எல்லாரும் உள்ளே நுழைந்து மகிழ்வோடு மனநிறைவோடு நம்முடைய குடும்ப வாழ்வெல்லாம் இறைவன் வழி நடத்தி செல்வாராக. ஆமென். இந்த உலகிற்கு காணிக்கை
அன்புமிக்க சகோதர செல்லம் எல்லோரும் இணைந்து ஆண்டவன் சன்னிதானத்தில் திருக்குடும்ப திருவிழா நம்முடைய குடும்பத்தின் பெருவிழாவாக மாற திருக்குடும்ப சந்நிதி நம் குடும்பத்தின் நிம்மதி என்று திருக்குடும்பத்தினுடைய பண்பு நலன்கள் பரஸ்பரமான ஒரு அன்பு தூய்மையான ஒரு புரிதல் விட்டு கொடுக்கின்ற தன்மையெல்லாம் நம் குடும்பத்தில் அமைந்து நம் குடும்பம் திரு குடும்பமாக மாற கடவுளை அருள் வேண்டி ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையெழுதி கொலையை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, மகிழ்வின் பலிப்பொருளை நாங்களும் ஒப்புக் கொடுத்துமை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித சூசையப்பர் ஆகியோருடைய பரிந்துரையின் உதவினால் எங்கள் குடும்பங்களெல்லாம் உமது அருளிலும் அமைதிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் நீக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக மதுமாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காணுகின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானக தூதர்கள் அரியணுச்சுவோர் ஆட்சி புரிவோராகிய அனைவரோடும் சேர்ந்து எங்கள் குடும்ப வாழ்வில் செய்கின்ற செய்ய போகின்ற எல்லா நன்மைகளுக்கெல்லாம் நன்றியை செலுத்துமை புகழ்ந்தே துறை குரலாய் பாடுவதா. குடும்ப விழாவின் திருக்குடும்ப நாளில் நம் குடும்பங்களெல்லாம் ஒப்பு கொடுத்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியை இறைவன் கொடுத்த அருள் ஆசி நாம் தெரிந்தோ தெரியாமல் செய்த குற்றம் குறைகளெல்லாம் கடவுள் மன்னித்து நேரடியாக மறைமுகமாக இத்தனை நாட்களாக இத்தனை ஆண்டுகளாக வழிநடத்திய அந்த ஆண்டவன் அன்றைக்கு நாம் திருமணம் நடந்த அந்த முதல் நாளை நாம் கொண்டு வருவோம். கணவன் மனைவி என்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் தொடங்கினீர்கள் இல்லையா, அதெல்லாம் நினைத்து கடவுளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். சில நாட்கள் சில ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கடவுள் கொடுத்தார் இல்லையா, அதையெல்லாம் நினைத்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆக இப்படியாக நம் குடும்ப வாழ்க்கைக்கும் பல குடும்பங்கள் பிரிந்து முறிவுபட்டு பிளவுபட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள், திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடிய எத்தனை தம்பதிகள், வயசான பெற்றோர்கள், அவங்களையும் நாம் நினைத்து இந்த நேரத்தில் சுபிப்போம். வானக தந்தை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம்
ஆகவே உடைய தூய ஆவியை பொழுதை காணிக்கைகளெல்லாம் தொகுப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்தவோ அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இறைவன் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் எண்ணத்தையும் மக்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்தன் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் அத்திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் அன்புடன் நினைவு கூறும். சிறப்பாக குழுமிருக்கின்ற அத்தனை தம்பதிகளையும் குடும்பங்களெல்லாம் நிறைவாக ஆசீர்வதித்தாலும் இன்னும் குறிப்பாக ஆண்டவரை சற்று தோய்வோடும் சற்று சோர்வோடும் நம்பிக்கையின்மையோடும் விசுவாசத்தில் தளர்ந்து போய் பிரிவுகளோடும் பிளவுகளோடும் குழந்தை ஆசீர்வாதம் இல்லாமல் மற்றும் உடல்நல குறைபாடால் இருக்கிற அத்தனை குடும்பங்கள் மேலும் உடைய இரக்கத்தை பொழிந்தள்ளும். ஆண்டவா, ஒருவரை சுமத்தல் தான் எங்களுடைய குடும்பத்தினுடைய ஆதர்சமான உண்மை என்கின்ற நிலையை நாங்கள் எங்கும் எப்பொழுதும் கணவன் மனைவியுடைய அந்த அன்பால் அந்த உண்மையான தூய்மையான பரஸ்பரமான அந்த புரிதல் தூய்மையான அன்பில் விட்டு கொடுத்து வாழ்தல் ஏற்று கொடுத்து வாழ்தல் இவ்வாறு இந்த குடும்பங்கள் எல்லாம் இன்னும் உடைய அருளால் ஆசீர்வாதத்தால் நிறைவு பெறுவாங்க. திருமண நாள், பிறந்த நாள், சிறப்பு கருத்துக்கள் நன்றிகள் எல்லாம் ஒப்பக்கூடிய அனைத்து குடும்பங்கள் எல்லாம் நிறைவாக ஆசீர்வாதத்திலும் ஆண்மலை பாற்றிக்காக குறிப்பாக எங்கள் வீட்டில் மரித்த என்னுடைய தாத்தா, தந்தை, பாட்டி அல்லது கணவன், மனைவி, சொந்த பந்தங்கள் எல்லாரும் நினைவு நம்முடைய ஆன்ம இலைப்பாற்றிக்கு வருகின்ற பொழுது நித்திய இலைப்பாற்றியை தரும்படியாக உம்மை வேண்டுகிறோம். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் நினைவு கூறும் திருமுக வழியினுள் ஏற்றாலும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்கவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் மரமருள மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே யாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. திருக்குடும்பத்தின் சந்நிதி நம் குடும்பத்தின் நிம்மதியான திருக்குடும்பத்தினுடைய இப்படி சுசேப்பர் மாதா இயேசுவை இவருடைய ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம். கணவன் மனைவிக்காக சுபியுங்கள், மனைவி கணவனுக்காக ஒப்பு கொடுத்து வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக ஒப்பு கொடுத்து நாம் சுபிப்போம். இறைவன் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக ஆண்டவர் இயேசுவை புகழ்ந்தேத்தி நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியை நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றுபடி திருத்தூதர்களுக்கெல்லாம் முழிந்தீர். எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் ஆண்டவரை இவையெல்லாம் நீர் பாராமல் எங்கள் குடும்பத்தில் அமைதி, உள்ளத்தில் ஒற்றுமை, தூய்மையான அன்பை, பரஸ்பரமான புரிதலை விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அற்புதமான குடும்பங்களாக எங்கள் குடும்பங்கள் மாற உம்முடைய அருள் புரிய வேண்டும் என்று உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் குடும்பம் இயேசுவின் குடும்பமாக மாற ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பச்சிளம் குழந்தையை தூக்கி கொண்டு தாய் மரியாவையும் கூட்டிக் கொண்டு சுசையப்பர் எகிப்துக்கு செல்லும், தப்பி ஓடி சொல்லும் என்று சொன்னவுடன் எங்கே, எப்படி, எப்பொழுது, எவ்வளவு காலம் தெரியாது, கடவுள் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கைதான். சிக்கல்கள் மத்தியிலும் ஆண்டவர் உடனிருக்கிறார் என்ற அந்த அற்புதமான சுசேப்பர் மனநிலையும் ஆண்டவர் கடவுளுக்காக என்று புனித கன்னிமரியாளுடைய அற்புதமான குணநலனும் இயேசு ஆண்டவர் குடும்பத்தின் மையமாக இருந்து மகிழ்ச்சி கொடுத்தது போல் நம் குடும்பங்களெல்லாம் திருக்குடும்பத்தின் நிம்மதியாக மாற தேடி வரக்கூடிய மையத்தின் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
நாம் சொல்லுவோமா? குடும்பங்களுக்காக, நம் குடும்பங்களுக்காக சொல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபம். நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். நம் குடும்பங்களுக்காக நன்றி சொல்வோம். நம் குடும்பங்களில் எப்போதும் மகிழ்ச்சியும், கணவன் மகிழ்ச்சியின் கருவியாக இருக்க வேண்டும், மனைவி தன்னுடைய நிறைவின் கருவியாக குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்காக எல்லாரையும் ஒப்பு கொடுப்போம். சேர்ந்து சொல்லுவோமா? குடும்பங்களுக்கான ஜெபம். எங்கள் அன்பான தந்தையே, அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயற்படுவதன் மூலம் திருக்குடும்பத்தைப் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழச் செய்தோம். எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக. ஆண்டவரே, எமது குடும்பங்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது திருக்குடும்பத்தைப் போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும். தந்தையே, எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்பத் துன்பங்களையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைகளை கண்டு உணரவும், பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும், பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமருளும். இதன் மூலம் எமது குடும்பம் மது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும். இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். அமர்வோம். திருமண வாழை. திருமண அறிக்கை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித ஸ்டீபன் அன்பியத்தை சார்ந்த தந்தை அம்புரோஸ் சந்தோஷ், தாய் மேரி சத்யா இவர்களின் மகன் ஐசக் சங்கீத் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித ஸ்டீபன் அன்பியத்தை சார்ந்த தந்தை ஜோ வலன் நிரஞ்சன், தாய் மோனிகா வச்சலா இவர்களின் மகள் கிறிஸ்டினா மேரி கனிஷ்கா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திருஅருளால் செங்கல்பட்டு மறை மாவட்டம் மாதா நகர் புனித பிரான்சிஸ் சேவியர் பங்கை சார்ந்த தந்தை நியூமேன் பிரான்சிஸ், தாய் பெட்ரிசியா இவர்களின் மகன் ரோஷன் ஐசெக் சாம் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பிலிப் அன்பியத்தை சார்ந்த தந்தை கேஜே பிரான்சிஸ் சேவியர், தாய் மேரி டீனா இவர்களின் மகள் டிப்தி டோனிஷியா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித ஸ்டீபன் அன்பியத்தை சார்ந்த தந்தை ராஜு, தாய் பூமாலை இவர்களின் மகன் ரஞ்சித் குமார் அவர்களுக்கும், கோட்டார் மறை மாவட்டம் முள்ளுத்துறை புனித லாரன்ஸ் பங்கை சார்ந்த தந்தை பிராங்க்லின், தாய் சகாய ரெஜினி இவர்களின் மகள் பிரான்சிலின் செப்னா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். அந்த கூட இன்றைய நாளில் முதல் திருமண ஓலை நாம் வாசித்து தொடங்கவிருக்கின்றோம். புனித பிலிப் அன்பியம், மணமகள் தீப்தி டோனிஷா. எங்கே இருக்கீங்க? எஸ், தீப்தி. தந்தை கேஜே பிரான்சிஸ் சேவியர், தாய் மேரி டீனா. அப்பா அம்மா எங்கே இருக்காங்க? வெளியே இருக்கிறாங்களா? முன்னாடி வரணும். அப்பா அம்மா யாருன்னே தெரியாது எனக்கு, முன்னாடி வரணும். சரியா? ஆமாம். அடுத்த நல்ல ஞாபகம். திருமண ஓலை வாசிப்பு ரொம்ப அழகான விஷயம் இல்லையா? அதை அழகாக கொண்டாடணும். அது முதல் ஓலை வாசிக்கின்ற போது முன்னாடி நீங்கள் அமர வேண்டும். அப்பா அம்மா அப்புறமா பார்க்க சொல்லுங்கள். என்ன அதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய தீப்திக்கு ஒரு கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை சொல்லி நாம் தொடங்கி வைப்போம். சிறப்பாக திருமண வாழ்வு அமையட்டும். அப்புறம் இப்போ ஸ்டீஃபன் அன்பியத்தை சார்ந்த மணமகன் ரஞ்சித் குமார். எங்கே இருக்கீங்க? ரஞ்சித் முன்னாடி உட்காரணும். ரஞ்சித் ஒரு இந்து சகோதரர். பிறகு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்து புதுநன்மை கொடுத்து புதிதாக அவர் தன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையில் தொடங்க அவருடைய தந்தை ராஜ், தாய் பூமாலை. மிகுந்த மகிழ்ச்சி. கரவொலி எழுப்பி அவளுக்கும் ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். அன்புக்குரியவளை, நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி. திருக்குடும்ப திருவிழாவினுடைய வாழ்த்துக்கள்.
முதல்ல நீங்கள் போயிட்டு உங்கள் மனைவியெல்லாம் பாராட்டுங்க. மனைவிக்கு பிடிச்சதெல்லாம் இன்றைக்கி வாங்கி கொடுங்க. கணவன் மனைவிக்கு ஏற்ற மனைவி கணவனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிச்ச செய்ய. இதில் வெக்கப்படுறதுக்கு ஒன்று, நீங்கள் தான் வாழ்க்கை வாழ்கிறீங்க. இதில் வெக்கப்பட்டு என்ன ஆகும் போது போயிட்டு எல்லோரும் போய் பாராட்டுங்க. இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்கிறதே இல்லை, சொல்லி பாருங்களேன், அது வேறு மாதிரி இருக்கும். சொன்னால் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? மிகுந்த மகிழ்ச்சி நல்லபடி. அதே பிள்ளைங்களுக்கும் நீங்கள் பிளஸ்ஸிங்லாம் கொடுத்து நீங்கள் குடும்ப விழாவினுடைய பிளஸ்ஸிங் கொடுங்க. ரொம்ப நல்லா எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏற்கனவே நேரமாச்சு. அதனால் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியத்தை கட்டாயம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சரிங்களா? விட்டுறக்கூடாது. சரி, நம்முடைய கத்தோலிக்க திருமணத்தின் மேன்மை அந்த தொன்மையெல்லாம் பிள்ளைங்க சொல்லிக் கொடுங்க. கத்தோலிக்க முறைப்படி தான் திருமணம் நடக்கணும். ஒரு பொண்ணை பார்க்குறியா, அது கத்தோலிக்க பொண்ணாக பாரு. பையனை பார்க்குறியா, கத்தோலிக்க. இதெல்லாம் பயங்கர சிக்கலாக மாறுது. நிறைய சிக்கல் நிறைய டிஸ்பாரிட்டி ஆஃப் கல்ட் மேரேஜ். இது அதாவது நிறைய திருமணத்தில் கொஞ்ச நாள் நல்லா இருக்க, நிறைய பிரிவுகள் அதிகமாகும். அதனால் திரும்ப சொல்கிறது, அந்த ஃபவுண்டேஷன் நல்ல வார்த்தை, அந்த வேர் நீங்கள் நன்றாக உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் உங்கள் குடும்பம், உங்கள் சந்ததி, உங்கள் தலைமுறை நன்றாக இருக்கும் என்று அன்போடு உங்கள் வாழ்த்துகின்றேன். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் ஜனவரி 1 புனித கன்னிமரியா கடவுளின் தாய் பெருவிழா. ஜனவரி 2 வெள்ளிக்கிழமை புனித பேசில் நசையான் கிரகோரி ஆயர்கள் அவருடைய நினைவு நாள். ஜனவரி 4 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருக்காட்சி பெருவிழா, ரொம்ப அழகான விழா, தி எபிஃபனி ஆஃப் த லார்ட் என்று சொல்வார்கள். ஆகிய ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா. ஊரில் 3 அரசுகள் திருவிழா என்று சொல்லியெல்லாம் நாம் சொல்லுவோம். அந்த விழாவை நாம் கொண்டாடவிருக்கின்றோம். திருப்பலி முடிந்தவுடன் குடியிலெல்லாம் சென்று போய் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அதே போல் அந்த தொட்டில் குழந்தைய போய் பார்த்தீங்களான்னு தெரியல, போய் பாருங்கள். அங்கே ஒரு பெல் அடிச்சிருக்காங்க. எதுக்கு பெல்லு கட்டியிருக்கோம்? எதுக்கு பெல்லு? சும்மா இருக்கிற பெல்லு தூக்கி மேலே கட்டிக்கிறேன்னா எதுக்கு அந்த பெல்லு கட்டியிருக்கேன்? divine presence, to get inside before that, to feel the divine presence. ஆண்டவர் இயேசுவை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு உணர்வு. அதனால் பாருங்கள், ஆண்டவர் எழுந்தற்றம் செய்வோம் பெல் அடிக்கும். ஏன்னா டு ட்ரா த அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன். ஆகையால் உள்ள போகும் பெல் அடித்து ஆண்டவர் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்ற உணர்வோடு தொட்டில் குழந்தை இயேசுவிடத்தில் குழந்தைகளுக்காக உலக பாக்கியத்திற்காக ஜெபியுங்கள். கடந்த வாரம் ஞாயிறு காணிக்கை 70,820. பிறகு இந்த வாரத்தில் நமக்கு சிறப்பு நிகழ்வு, புது வருஷம் பிறக்க போகுது. பெரிய விஷயம். இந்த வருஷத்தில் இருந்தவங்களாம் புது வருஷத்தை பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் நம்ம விட்டு போனவங்க இருக்கிறாங்க இல்லையா? நம்ம கூட இருந்தவங்க, நம்ம நேசித்தவங்க, உங்களுக்கே தெரியும் நிறைய பேர்லாம் இருக்க. புது வருஷம் நமக்கு பிறக்கணும், ஒரு பெரிய கொடுப்பனை. அதில் டிசம்பர் 31 புதன்கிழமை 11 மணிக்கு நன்றி ஆராதனை. எல்லாரும் பங்கெடுங்கள். இந்த வருஷம் முழுவதும் கடவுள் செய்த நன்மைக்கு நன்றி ஆராதனையும் தொடர்ந்து திருப்பலி, நள்ளிரவு திருப்பலி நடைபெறும். தமிழில் இங்கே, பிறகு ஆங்கிலத்தில் பாத்திமா ஸ்கூல் நடைபெறும். அடுத்த நாள் காலை நமக்கு 1ஆம் தேதி ஜனவரி 1 வியாழக்கிழமை 7:30 மணிக்கு தமிழ் திருப்பலியும், 9:15 ஆங்கில திருப்பலியும், 10 மணிக்கு அந்தோனியார் ஆலயம் வரதாஜம்பேட்டையில் நடைபெறும். டிசம்பர் 31 சாயங்காலம் 6:30 மணி திருப்பலி இருக்காது. அதே போல் ஜனவரி 1 சாயங்காலம் 6:30 மணி திருப்பலி. அன்றைக்கி டிசம்பர் 25 சாயங்காலம் நான் உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு 2 மணி நேரம் வெளியே உட்காந்து நிறைய மக்கள், நிறைய இந்து சகோதரர்களாக நான் நிறைய பேர், முஸ்லீம், பிறகு மாலை போட்டவங்க, ஐயப்பன் மாலை போட்டவங்களாம் நிறைய பேர் இங்கே வந்து குழந்தை இயேசுகிட்ட, தொட்டில் குழந்தை இயேசுகிட்ட போகும்போதெல்லாம் ஒரு பயங்கர மகிழ்ச்சி. இயேசுவை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோமே என்ற ஒரு சந்தோஷம். தொடர்ந்து புதிய வருஷத்துக்கு தயார் செய்ய நீங்கள் வாருங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு கேட்டிசம் பிள்ளைங்களுக்கு திருக்குடும்ப நாள், ஹோலினஸ் டே. அவங்களுக்கு திருப்பலியும் விளையாட்டு போட்டிகள், காலை உணவு மதிய உணவு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அது நன்றாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் இந்த இயர் ஆஃப் ஜூப்ளி, நம்ம உலகளாவிய அந்த ஜூப்ளியை ஜனவரி 6 நிறைவு செய்ய நம்முடைய சென்னை மயில உயரை மாவட்டத்தில் கத்தீட்ரல் 5 மணிக்கு சிறப்பு திருப்பலி பேராயர் அவர்கள் வைக்கின்றார். அந்த ஜூப்ளியுடைய நிறைவு திருப்பலியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி சாயங்காலம் எல்லோரும் வாங்க. வருஷத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை பங்கெடுப்போம். மாதத்தின் முதல் சனிக்கிழமை நாம் அன்னையினுடைய தேர் பவனியும் இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாதத்தில் பிறந்த நாள், திருமண நாள், இதெல்லாம் ஏன் என்றால் உற்சாகப்படுத்துவது இல்லையா? மாதத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகின்ற போது கடவுள் கொடுத்த வாழ்க்கைக்கு நன்றி. திருமண நாள் கொண்டாடுங்க, ஏன்டா இந்த திருமண நாள் வருதுன்னு யோசிக்கக்கூடாது. சரியா? அதுக்கு பதில் சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடணும். பட்டாதான் பார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரியா? ஆகையால்
ஒரு பையன் போயிட்டு ஃபாதர்கிட்ட, ஃபாதர் எனக்கு அடக்கமான ஒரு பொண்ணு, நல்ல ஒரு பொண்ணு, நல்ல மகிழ்ச்சியான ஒரு பொண்ணு அப்படிங்கிற அதெல்லாம் எனக்கு தெரியாமல் தான் அப்படி வந்திருக்கேன்னு ஃபாதர் சொல்ல வாழ்க்கை அப்படி ஓடும். ஆகையால் இருக்கின்ற நாட்களில் மகிழ்ச்சியாக நீங்கள் வாழுங்கள் என்று உங்கள் அன்போடு வாழ்த்துக்கிறேன். டிசம்பர் மாதம் பிறந்த நாள் கொண்டாடுவோம், வாங்க பார்ப்போம், முன்னாடி வாங்க. டிசம்பர் மாதம் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க சீக்கிரம் வாங்க, முன்னாடி வாங்க. ஓகே, வெரி குட், மிகுந்த மகிழ்ச்சி. வாங்க வாங்க, முன்னாடி வாங்க. திருப்பலி முடிஞ்சு கொடுத்தா 4 பேர் 42 பேர் ஆயிடுறீங்க. முன்னாடி வாங்க, சீக்கிரம் வாங்க. பிறந்த நாள் கொண்டாடணும். எப்பவுமே மகிழ்ச்சி. பிறந்த நாளில் கடவுளுக்கு முன்பாக நன்றாக கொண்டாடுங்கள். நல்ல ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். நல்ல ஒரு கரவலை எழுப்பி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உற்சாகத்தோடு. வெரி குட். கரங்களை தட்டி நல்ல ஒரு இந்த மாதம் வருஷத்தினுடைய கடைசி மாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடுறீங்களா? திருமண நாள், இந்த மாதம் திருமண நாள். வாங்க வாங்க, எஸ், வந்துடுங்க. உங்களுக்கு அழகாக மேட்டிகுலஸாக ஸ்கெட்சு போட்டு உங்களை தூக்கணும். நான் இல்லைன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க தெரியுமா? பூச முடியும் போது 55 பேர் வந்துடுறீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த ஒரு பிளான். அதில் வாங்க, திருமண நாள் கொண்டாடுறவங்க வாங்க. அது மியூசிக்கெல்லாம் வாசித்துட்டே இருக்கு. பரிசு எனக்கு மிச்சம். சரிங்களா? அதில் இந்த டைமில் கொடுக்கல, கொஞ்சம் நியாயமானாலும் எல்லாருக்கும் கொடுப்போம். மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் விழுந்து நிற்போம். எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இறுதி ஆசை. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக அருள் அடையங்கள புதிக்கப்பட்டவர்கள் திரு குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருக்குடும்பத்திடத்தில் நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். அம்மா தாயே, அற்புதமான அன்னையே, கரங்களை எல்லாம் உயர்த்துவோம். அன்னையிடத்தில் ஒப்புக் கொடுத்து, அம்மா தாய், இங்கே குழும இருக்கின்ற அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதும். அன்போடும் பாசத்தோடும் நல்ல ஒரு விட்டு கொடுக்கின்ற தன்மையோடும் நல்ல பரஸ்பரமான புரிதலோடும் தூய்மையான அன்போடும் இருக்கிற வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு தாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல பெற்றோர்களுக்கெல்லாம் நல்ல பிள்ளைகளாய் நிச்சயமாக திரு குடும்பத்தின் சந்நிதி எங்கள் குடும்பத்தின் நிம்மதி என்று எல்லா குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தோம். மனசில் வேதனையோடு, காயங்களோடு, வலிகளோடு இருக்கக்கூடிய குடும்பங்கள், பிரிந்து பிளவுகளோடு இருக்கக்கூடிய குடும்பங்கள், எல்லா குடும்பங்களுடைய இரக்கத்தை பொழுது நீரே எல்லா குடும்பங்களையும் ஒன்றிணைத்து நிம்மதியாய் நிறைவோடு புதிய ஆண்டையும் எங்களுக்கு தந்து வழி நடத்த வேண்டும் என்பதை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமாம். கரங்களை வைத்து சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருக்குடும்பத்தின் சந்நிதி நம் குடும்பத்தின் நிம்மதி என்று உணர்ந்தவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருக்குடும்ப பாட்டு பாடும்போது திருக்குடும்ப இடத்துல நீங்கள் ஜெபித்து விட்டு செல்லலாம். அடுத்த திருப்பலியும் நான் தான் வைக்கணும், இங்கிலீஷ் மாசு ஆகையால் டைம் ஆகிடுச்சு. அப்படி ஜெபிச்சுட்டு வீடுகளுக்கு மகிழ்ச்சியோடு ஒரு நல்லா வாழ்த்துட்டு கணவன் மனைவியெல்லாம் வாழ்த்துட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் போயிட்டு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு மகிழ்ச்சியோடு வீடுகளுக்கு செல்லுங்கள். சேசுமரி சூசைட பாடல் அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வரலாம். திருக்குடும்பத்தில் ஜெபிக்கலாம். கணவன் மனைவியுமாக அப்படி சேர்ந்து கூட வரலாம். அப்படியே வாங்க, வேகமாகும். அடுத்த திருப்பலிக்கு நம்ம தயாராகும். திருக்குடும்ப இடத்துல செவிச்சு விட்டு குடிலுக்கு பெயராலே ஆமென்.